தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம், வெளியான அறிவிப்பு. வானிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம், மக்களுக்கு எச்சரிக்கை. நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தாதியர் சங்கம். பள்ளி மாணவனின் பணத்தை கொள்ளையடித்த நபர் கற்களால் தாக்கப்பட்டு கொலை. மட்டக்களப்பில் வெள்ள நீரால் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பு. பட்டளத்த வதை முகாமில் நடந்தது என முழுமையான விவரங்களை பகிரங்கப்படுத்திய ரணில். மட்டக்களடியில் கோர விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. சமிஞ்சை கட்டமைப்பு செயலிழந்ததால் பல தொடர்ந்து சேவைகள் தாமதம். நள்ளிரவில் போதைப் பொருளுடன் நடந்த விருந்து பிரசாரம், 29 இளைஞர்கள் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை கொழும்பு குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் 6 சந்தேக நபர்களை கைது செய்ய மாதர நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பல மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வெளியிட்ட வானிலை எச்சரிக்கை அறிவிப்பில் இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை 3 மணி நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சு செயலாளர் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை இம்மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதற்கிடையில் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 3 மணி நேரம் சேவையில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக அதன் அழைப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார். அதேவேளை நோயாளிகளை ஆபத்தில் ஆழ்த்தும் சிரமத்தை ஏற்படுத்தும் அல்லது சுகாதார சேவையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் யாராவது செயல்பட்டால் தற்போதைய அரசாங்கம் மக்களின் பக்கம் நின்று அவர்கள் சார்பாக முடிவுகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் அது தொடர்பாக தயக்கமின்றி செயல்படும் என்றும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறியுள்ளார். சுகாதார நிபுணர்களுடன் கலந்துரையாடி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றும் எந்த நேரத்திலும் இதற்கு அரசாங்கம் உறுதியளிக்க தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். இந்நிலையில் நாளைய தினம் பதவி உயர்வு, மறுப்பு மற்றும் சம்பள குறைப்பு உள்ளிட்ட அடிப்படையாக கொண்டு தாதியர்கள் சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ககிவல பகுதியில் பள்ளி மாணவனின் பணத்தை கொள்ளையடித்த நபர் ஒரு குழுவினரால் கற்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ககிவல போலீஸ் பிரிவின் மல்வத்த வீதி மற்றும் எஸ்டிஎஸ் ஜெயசிங்க மாவட்ட சந்திக்கு அருகில் பள்ளி மாணவன் ஒருவனின் பணம் கொள்ளையடிக்கப்படுவதை நேரில் பார்த்த ஒரு குழு பணத்தை பறிக்க முயன்றவரை கற்களால் தாக்கி விரட்டி அடித்தனர். தாக்குதலுக்கு பிறகு குறித்த நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் ககிவல போலீஸ் நிலைய அதிகாரிகளால் பணத்தை கொள்ளையடித்த நபர் பிடிக்கப்பட்டு களுப்புவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை தொடக்கம் மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக வாழைச்சேனை,
கிரான், செங்கலடி, வெள்ளாவளி போன்ற தாழ்நிலை பிரதேசங்களில் மழைநீர் காணப்பட்ட போதிலும் இன்று பெய்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கிரான், வாகரை, செங்கலடி போன்ற பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து செய்யும் பிரதான பாதைகளூடாக வெள்ளநீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் இராணுவத்தினரின் உதவியுடன் பிரதேச செயலகத்தினால் படகு சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல ஏக்கர் காணிகளில் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் செல்லும் விவசாயிகள், பொதுமக்கள், நோயாளிகள், பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். படுபாங்கரை பகுதியில் சிறுபோக வேளாண்மை செய்கைக்கு தயாராகி இருந்த நெற்காணிகளும் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் விவசாயிகள் பெரும் கவலை தெரிவிக்கின்றனர். 1999ஆம் ஆண்டு படலந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள பட்டலந்த வதை முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். அவர் வழங்கிய விளக்க காணொலியிலே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 87ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜெயவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகு வர வேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம், சுதந்திர வர்த்தக வலயங்கள் உள்ளிட்ட முக்கிய கேந்திர இடங்கள் இருந்தன. அவற்றை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு தங்குமிடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் படலந்த ஒரு உர உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது. அங்கு அரசு ஊழியர்கள் சிலரும் வாசித்தார்கள். அந்த காலகட்டத்தில் சபகஸ்கந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள். இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்தின என்னை தொடர்பு கொண்டு இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பு வசிப்பதற்கு படலந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய களனி போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்கொட அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் பின்னர் 1994ஆம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்டலந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும். அந்த காலத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். 1999ஆம் ஆண்டு படலந்தை ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டலந்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது. போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் 3ஆம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலைகள் குறித்தே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவும் இல்லை. அதனை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று இதுவரை யாரும் கோரவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை. அதே போன்று நாடாளுமன்ற அமர்வொன்றின் அறிக்கை குறித்து 25 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை. அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணமே ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகே இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான மௌலவி MSM சபீர் என்பவரே உயிரிழந்துள்ளார். கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த அரசு போக்குவரத்து பேருந்து கல்லடிப்பாடு சந்தியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கோட்டை மற்றும் மருதாணி ரயில் நிலையங்களுக்கு இடையிலான சமீட்சை அமைப்பில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக அனைத்து வழித்தடங்களிலும் தொடர்ந்து தாமதங்கள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பியகம பகுதியில் முகநூல் மூலம் விருந்து விசாரத்துக்கு ஒன்று கூடிய இளைஞர்கள் 29 பேரை இன்று காலை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த விருந்து நேற்று இரவு ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விருந்து நடைபெறுவதாகவும் நள்ளிரவில் அதிக சத்தங்களை எழுப்புவதாகவும் அந்த பகுதிவாசிகளை துன்புறுத்துவதாகவும் கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் உட்பட 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட 29 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.